எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாபி சாபி. இன்னைக்கு நாம முதலாவதா பார்க்க போற ஸ்டாக் JSW ஸ்டீல் லிமிடெட். இவங்க மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற செக்டர் கீழே வருவாங்க. இவங்க வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியாலையும் இன்டர்நேஷனலாவும். இவங்க வந்து 2005லேயே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கடந்த 20 வருஷமா டிவிடெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி இவங்க. ஃபேர் வேல்யூ வந்து 741 ரூபா. ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது 910 ரூபாய்க்கு. பர்ஃபார்மன்ஸ் லெவல்லையும் கிரேட் பர்ஃபார்மன்ஸ் தான். இவங்களுடைய அன்சர்டனிட்டின்னு பார்த்தோம்னா லோவா இருக்கு. எவ்வளவு வரைக்கும் ட்ரேட் ஆகலாம் அப்படின்னு இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி பார்த்தோம்னா 960 வரைக்கும் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. இவங்க டிவிடெண்ட்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். அப்கமிங் டிவிடெண்ட்ஸ் எந்த அப்டேட்டும் இல்லை. நான் ப்ரீவியஸ் இயர் 2023ல ₹3.40, 2022ல ₹17.35, 2021ல ₹6.50, 2020ல ₹2. இந்த மாதிரி ஏதோ ஒரு அமௌண்ட் டிவிடெண்டா கொடுத்துட்டே இருக்கக்கூடிய கம்பெனியா தான் இருக்காங்க. இவங்களோட டெட் பத்தி பார்ப்போம். டோட்டல் டெட் பார்த்தோம்னா 879.9 பில்லியன். அது அவங்க மொத்த அசட்ல 38.6%. அடுத்ததா பார்க்க போறது ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட். இவங்க ஃபினான்ஷியல்ஸ் அப்படிங்கிற செக்டார் கீழே வருவாங்க. இவங்க வந்து ஒரு நான் டெபாசிட் டேக்கிங் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. இவங்களுடைய ஃபேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹253. ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது ₹354. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி ₹308 வரைக்கும் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய அன்சர்டனிட்டின்னு பார்த்தா ஹை. பர்ஃபார்மன்ஸ் லெவல்ல குட் பர்ஃபார்மன்ஸ். டிவிடெண்ட்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். இது வரைக்கும் டிவிடெண்ட்ஸ் கொடுத்த மாதிரி எந்த ஹிஸ்டரியும் இல்லை. டெட் பத்தி பார்ப்போம். இவங்களுடைய டோட்டல் டெட் அப்படிங்கிறது 0.0% தான் இப்போ கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்ததான் டாடா மோட்டார்ஸ் லிமிடெட். இவங்க கன்சியூமர் டிஸ்கிரிஷனரி அப்படிங்கிற செக்டார் கீழே வருவாங்க. இவங்க வந்து வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சர் அண்ட் செல்லிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து 1945ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய ஃபேர் வேல்யூ ₹774. ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது ₹651. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி ₹1041 வரைக்கும் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய அன்சர்டனிட்டின்னு பார்த்தா மீடியமா தான் இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் லெவல்ல குட் கிரேட் பர்ஃபார்மன்ஸ். இவங்க டிவிடெண்ட்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். டிவிடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூன் 28ஆம் தேதி போல ₹3.10. இதுக்கு முன்னாடியும் டிவிடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2023ல, அப்புறம் 2016ல, அப்புறம் 2014ல கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுடைய டோட்டல் டெட் பத்தி பார்ப்போம். டோட்டல் டெட் பார்த்தீங்கன்னா 1120.4 பில்லியன். அது அவங்களுடைய மொத்த அசட்ல 30.2%. அடுத்ததான் எஸ் பேங்க். இவங்க வந்து ஃபினான்ஷியல்ஸ் அப்படிங்கிற செக்டார் கீழே வருவாங்க. 2023ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ஃபேர் வேல்யூ ₹19. ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது ₹23. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி ₹19 வரைக்கும் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய அன்சர்டனிட்டி பார்த்தா ஹை. பர்ஃபார்மன்ஸ் லெவல்ல ஃபேர் பர்ஃபார்மன்ஸ். டிவிடெண்ட்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். டிவிடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்கமிங்க்கு எந்த அப்டேட்டும் இல்லை. ஆனால் 2019, 18, 17, 16 அண்ட் 15ல டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு ₹1லேருந்து ₹2க்கான ஒரு ரேஞ்ச்குள்ள இருக்கு. டெட் பத்தி பார்ப்போம். இவங்களுடைய டோட்டல் டெட் அப்படிங்கிறது 805.1 பில்லியன். அது அவங்களுடைய மொத்த அசட்ல 19.8%. அடுத்ததான் ரட்டன் இந்தியா பவர் லிமிடெட். இவங்க வந்து யூட்டிலிட்டிஸ் அப்படிங்கிற செக்டார் கீழே வருவாங்க. இவங்க கோல் யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜென்ரேட் பண்றது இல்லாம அந்த டிஸ்ட்ரிபியூஷன், ட்ரேடிங் அண்ட் டிரான்ஸ்மிஷன் எல்லாமே பண்றாங்க. இவங்க வந்து 2007ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய பழைய நேம், இந்த கம்பெனியோட பழைய நேம் பாத்தீங்கன்னா இந்தியா புல்ஸ் பவர் லிமிடெட். அதுக்கப்புறமா தான் இதை ரட்டன் இந்தியா பவர் லிமிடெட்னு பேர் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய ஃபேர் வேல்யூ ₹22. ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது ₹18. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி ₹29 வரைக்கும் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய அன்சர்டனிட்டின்னு பார்த்தா ஹை. பர்ஃபார்மன்ஸ் லெவல்ல கிரேட் பர்ஃபார்மன்ஸ். டிவிடெண்ட்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். டிவிடெண்ட்ஸ் இது வரைக்கும் அவங்க கொடுத்ததான் எந்த ஹிஸ்டரியும் இல்லை. டெட் பத்தி பார்ப்போம். இவங்களுடைய டோட்டல் டெட் அப்படிங்கிறது 35.619 பில்லியன். அது அவங்களுடைய மொத்த அசட்ல 37%.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்டாக்ஸோடைய டீட்டெயில்ஸ் வேணும், டெய்லி அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா கூட நாங்க பண்றோம். அந்த என்ன ஸ்டாக்கோ அந்த ஸ்டாக்கோட நேமை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.